சொல்லும் பொழுது பக்தினோ டாக்கூர் தன்னுடைய ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற கிரந்தத்துல ஒரு விஷயம் சொல்றார். இந்த உலகத்துல பலவிதமான செல்வந்தர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் கல்வியினால கல்வி செல்வம் அப்படின்ற செல்வம் உடையவர்கள், இன்னும் ஒரு சிலர் உடல் ஆரோக்கியம் அப்படின்ற செல்வம் உடையவர்கள், இன்னும் ஒரு சிலர் புகழ் அப்படின்ற செல்வம் உடையவர்கள், இன்னும் ஒரு சிலர் ரத்னங்கள் தானியங்கள் இதை போன்ற செல்வம் உடையவர்கள். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விதமான செல்வம் இருக்கு. ஆனா பகவானிடம் மட்டும்தான் எல்லா செல்வமும் இருக்கு இல்லையா? கிருஷ்ணர் தான் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவஹா, எனக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ எல்லா செல்வத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா ஸ்ரீயப்பதி மாதவன் சொல்லக்கூடிய லக்ஷ்மிபதின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் தான், நாராயணன் தான் இல்லையா? ஸோ அப்படி எல்லா செல்வத்தையும் உடைய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குறிப்பா செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்க கிட்ட இருக்கக்கூடிய மிக விலை மதிப்பு மிக்க விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேஃப்டி லாக்கர்ல பூட்டி வச்சிருவாங்க. அது எல்லாரும் காட்ட மாட்டாங்க. இப்ப நீங்க இங்கிலாந்து போனீங்க அப்படின்னா அங்க கோஹினூர் வைரம் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்களா, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, லண்டன்ல என்ன நினைக்கிறாங்கன்னா அது இங்கிலாந்தினுடைய ஒரு விலை மதிப்பு இல்லாத விஷயம் சொல்லிட்டு அதை பத்திரமா பூட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் எதை ரொம்ப விலை மதிப்பில்லாத நினைக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க, பூட்டி வச்சிருவாங்க. பூட்டி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது, அவங்களால மறுபடியும் சம்பாதிக்கவும் முடியாது, அதை அவங்களால பாதுகாக்கவும் முடியாது. ரோட்ல கொண்டு போய் வச்சுட்டோம் இல்ல வெளில வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியா அதை எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது. அதனால தனக்கு மிகவும் இஷ்டமான தனக்கே அரியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த விஷயம் இல்லாம தன்னால இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல்வந்தர்கள் பூட்டி வச்சிருவாங்க. சோ அப்படி இந்த உலகத்திலேயே இல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல இந்த படைப்பிலேயே மிக உயர்ந்த செல்வந்தர் யாரு? இப்பதான் சொன்னோம், யாரு? லக்ஷ்மிபதி கிருஷ்ணர் தான் இல்லையா, பகவான் தான். சோ அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை உயர்ந்த செல்வமா நினைக்கிறாராம். இந்த செல்வம் இல்லாம என்னால இருக்க முடியாது, இந்த செல்வத்தை யாரு வேணா ரொம்ப சுலபமா என்ன பண்ணுவாங்க, பார்த்த உடனே எடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த செல்வம் தான் எனக்கு விலை மதிப்பில்லாத செல்வம் அப்படின்னு ஒரு செல்வத்தை நினைக்கிறாராம். அந்த செல்வத்தை என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா பூட்டி வச்சிருக்காராம் உள்ளார, யாருக்கும் கொடுக்காம. அந்த செல்வம் என்ன தெரியுமா, அந்த செல்வம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புத்திசாலி என்ன பண்ணும், அந்த செல்வத்தை எடுக்க பார்க்கணும். அல்பமான செல்வத்தை நம்ம எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா? திருடுறதுன்னு நை போயிடுச்சு இல்லையா, இல்ல பிச்சை எடுக்கிறது நை போயிடுச்சு, எடுக்கிறதே எடுக்கிறோம், என்ன எடுத்துடலாம், பெரிய விஷயமா எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும், இந்த ஊர்லயே உலகத்திலே யாரா பெரிய பணக்காரன் பாரு, பார்த்தாச்சு. அவங்கிட்ட இருக்கிறதுலே பெரிய செல்வம் என்ன பாரு, பார்த்தாச்சு. அதை அடிக்கிறதுக்கான என்ன வழி அதை யோசி இல்லையா? போய் சின்ன அல்பமான விஷயத்துக்கு ஓடிட்டு இருக்காது. ஸோ நமக்கு பார்த்துருக்கோம், இருக்கிறதுலே பெரிய செல்வந்தன் யாரு, பகவான் தான். அவர்கிட்ட இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம் ஒண்ணு இருக்கா, மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருவார். அவர் சாவி கொத்த தூக்கி போட்டுருவார், என்ன வேணா எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு பிரபஞ்சம் வேணுமா எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்துருவார், பிரபஞ்சத்தையே கூட கொடுத்துருவார். அவருக்கு அதெல்லாம் பெரிய செல்வம் கிடையாது. அப்ப பகவானிடம் இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம் என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணு, ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற ஒரு செல்வம். நமக்கு நிறைய விதமான மணிகள்லாம் இருக்கு இல்லையா? வைரம் அப்படின்ற ஒரு மணி இருக்கு இல்லையா, ரத்னம் அப்படின்ற ஒரு மணி இருக்கு, கோமேதகம் அப்படின்ற ஒரு மணி இருக்கு, புஷ்பராகம் அப்படின்ற ஒரு மணி இருக்கு இல்லையா, இன்னும் என்னெல்லாம் மணி இருக்கு, நீல மணி இருக்கு, நிறைய மணிகள்லாம் இருக்கு. இந்த மணிகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மணியை கொடுத்தீங்கன்னா அந்த மணி என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு விதமான செல்வத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆனா இங்க ஒரு மணி இருக்கா, அந்த மணி என்னது, சிந்தாமணி அப்படின்ற ஒரு மணி. மற்ற மணிகள்லாம் உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுக்கும், லட்ச ரூபாய், 10 கோடி ரூபாய் கொடுக்கும், 100 கோடி ரூபாய் கொடுக்கும். ஆனா இந்த சிந்தாமணி என்ன தெரியுமா கொடுக்கும், சிந்தா மணி, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துருமா. இப்படிப்பட்ட மணி எங்கேயா கிடைக்குமா? மற்ற மணி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் தான், கொடுத்தா அவ்வளவுதான், மறுபடியும் திரும்பி வராது. ஆனா அது சிந்தாமணி என்ன பண்ணும், சிந்தையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துருமா, அதெல்லாம் பேர் சிந்தாமணி. அதனால பகவான் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அந்த சிந்தாமணியை ஒளிச்சு வச்சிருக்காரு. எங்க தெரியுமா ஒளிச்சு வச்சிருக்காரு, ரொம்ப ரகசியமான இடத்துல. பகவானிடம் ரகசியமான இடம் எடுது அவருடைய இதயம் இல்லையா, இதயம் அப்படின்ற குகையில ரகசியமா ஒளிச்சு பூட்டி
பூட்டி வச்சுட்டு சாவியை கூட தொலைச்சிட்டாராம். சாவி வேண்டாம், இருந்தா தானே திறக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஹரிநாமம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக உயர்ந்த செல்வமா. யாருக்கு? யாருக்கு? பகவானுக்கே அப்படின்னு சொல்லணும். பகவானுக்கு கிடையாது, பகவானுக்கே உயர்ந்த செல்வம் அப்படின்னா என்னதான் அது? ஹரிநாமம் தான். பகவான் இது இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற செல்வம் என்னது? ஹரிநாமம். பகவானால ஆத்மராம, பகவானுக்கு பேர் ஆத்மராமன், சந்தோஷமா இருப்பார். எதுவுமே அவருக்கு தேவையில்லை, அவர் எப்பயும் சந்தோஷமா இருப்பார். ஆனா அப்படிப்பட்ட பகவானுக்கே ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்கணும், அது என்னதான்? ஹரிநாமம் தான். அந்த பகவான் அதை சீக்கிரமா யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரா. ஏன்னா அவருக்கே கிடைக்காத மறுபடியும். சோ அவருக்கே கிடைக்காத போது எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அதனால என்ன பண்ணுவாரு? தனக்கே கிடைக்காத ஒரு அரிய பொருளை என்ன பண்ணுவாரு? சேர்த்து வச்சுட்டு இருந்தார். ஆனா அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாரானுடைய சேரும் பொழுது அவருடைய இந்த செல்வம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு? அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதிகமாக அதிகமாக அவர்கிட்ட நிறைய சேர்ந்துடுச்சு. என்ன சேர்ந்துருச்சு? இந்த ஹரிநாமம் அப்படின்ற சிந்தாமணி நிறைய சேர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வெறும் ஒன்னே ஒண்ணு உள்ள பூட்டி வச்சிருந்தாரு. இப்ப எவ்வளவு இருக்கு? குடோன் ஃபுல்லா இருக்கு. குடோன் ஃபுல்லா நிரம்பி வலிய ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. குடோனை காலி பண்ணி ஆகணும். சோ என்ன பண்றாரு அவரு? காலி பண்றதுக்கு இடம் வேணும் இல்லையா? யார் கொடுக்க முடியும்? இங்கதான் கொடுக்க முடியும். ஏன்னா அங்க கோலோக விருந்தாவனத்துல ஏற்கனவே என்ன பண்றாங்க? எல்லாருமே வாய் நிறைய ஹரிநாமம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த உலகத்துல தான் மக்கள் கிட்ட ஹரிநாமம் கிடையாது. அப்ப என்ன பண்றாரு? அந்த பகவானே இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்றாரு? இந்த ஹரிநாமத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? வித்தா வாங்க மாட்டாங்க, கொடுத்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கையில கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால என்ன பண்றாரு? ரெண்டு கையில வாரி வாரி தூக்கி தூக்கி விசுறாரு. யார் வேணா எடுத்துக்கோங்க, யார் வேணா எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. சோ அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இல்லையா? சோ சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கலியுகத்துல தகுதி இருக்கா இல்லையா, உனக்கு வேணுமா வேண்டாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்காம எல்லாருக்கும் இந்த உயர்ந்த விஷயத்தை எடுத்து வீசுறார். இதுதான் அவர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு. ஏன் தப்புன்னு சொல்ல தெரியுமா? ஒளிச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பின்னாடியே ஓடினாங்க. என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு, என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. எப்ப திறந்து காட்டிட்டோமோ அப்ப என்ன ஆயிடுச்சு? இதுதானா, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அது ரொம்ப சீப்பா எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாலை இருக்கு, இந்த மாலை எப்படின்னா போட்டுட்டு போறேன், யாரும் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. மாலை யாரும் பார்க்க கூட மாட்டாங்க, போயிட்டே இருப்பான். நான் மாலையை கழட்டி என் குர்தாக்குள்ளார இப்படி மறைச்சு வச்சு இப்படியே கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பார்ப்பாங்க. வம்சிதாரி ஏதோ கொண்டு போறாரு, உள்ள ஏதோ மகாபிரசாதம் இருக்கு, பெரிய கிஃப்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்னு தெரியலையே உள்ளார, பிரபு என்ன பிரபு உள்ள என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்க வந்துருவாங்க இல்லையா? அது போல இந்த ஹரிநாமம் அப்படின்ற விஷயத்த ரகசியமா வச்சுட்டு இருந்த வரைக்கும் மதிப்பும் மரியாதை அதிகம் இருந்துச்சு சொசைட்டில, சமுதாயத்துல. எப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து அதை வந்து என்ன பண்றாரு? தாராளமா எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டாரோ மக்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாம போயிடுச்சு. ஆனாலும் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க? இதனுடைய மதிப்பை அறிந்து என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்துப்பாங்க இல்லையா? சோ அது போல இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படிங்கிற இந்த உயர்ந்த கல்லை என்ன பண்றாரு? பகவான் பூட்டி வச்சிட்டு இருந்தார். அந்த கல்லை என்ன பண்றாரு? இப்ப தகுதி இருக்கு இல்லைன்னு பார்க்காம எல்லாருக்கும் வாரி வழங்க ஆரம்பிச்சாரு. சோ புத்திசாலிகள் என்ன பண்ணும்? அதை எடுத்துக்க முயற்சி பண்ணும் இல்லையா? அதை நம்ம ரொம்ப எளிமையா எடுத்துக்கூடாது. நம்முடைய இறுதி இலக்கு என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் 3 விஷயத்தை கவனிக்க ரொம்ப முக்கியம். ஹூ அப்படிங்கிறது முக்கியம், ஹவு அப்படிங்கிறது முக்கியம், ஒய் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? ஹூ அப்படின்னா இந்த காரியத்தை யார் செய்ய போறாங்க, ஹவு அப்படின்னா இந்த காரியத்தை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது, ஒய் அப்படின்னா இந்த காரியத்தை ஏன் செய்ய போறோம். இது மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் காலையில கோயிலுக்கு வரேன், இங்க வந்து உபன்யாசம் கேட்கிறேன், இல்ல கோயில வந்து தினசரி கோயிலுக்கு வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? தீட்சை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். தீட்சை யார் வாங்கினது? நான் தீட்சை வாங்கிட்டேன், நம்ம எல்லாரும் தீட்சை வாங்கிட்டோம். ஹூ? நாம் எல்லாரும். ஹவ்? எப்படி வாங்கணும்? விதிமுறைகள் என்ன பண்றோம்? பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். நான் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றுறோம், 16 மாலை ஜபம் பண்றோம், வாரம் வாரம் கோயிலுக்கு வரோம், சேவை பண்றோம், பக்தரோட பழகுறோம், புஸ்தகம் படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம், போறோம், மகாராஜா பாக்குறோம், தீட்சை வாங்கிட்டோம். ஹவ் முடிஞ்சிருச்சு. இந்த 3வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேள்வி? ஒய். ஏன்? ஏன் கோயிலுக்கு வரணும்?
ஏன் ஜபம் பண்ணணும், ஏன் தீட்சை வாங்கணும், ஏன் சேவை பண்ணணும், ஏன் பக்தி பண்ணணும், ஏன் உபன்யாசம் கேட்கணும், எல்லா கேள்வியும் நம்ம கேட்கணும். இதை கேள்வி கேட்கல அப்படின்னா நம்மளுடைய பர்பஸே விட்டுருவோம். பர்பஸை விட்டுட்டு வேலை நடந்துச்சுங்களாங்க, நடந்துச்சுங்க. எப்படிங்க வேலை நடந்துச்சு? நல்லா நடந்துச்சுங்க வேலை. எதுக்காக வேலை நடந்துச்சு? அது தெரியலங்க. கட்டடம் கட்டுறதுக்கு வந்திருந்தாங்க, வந்து எல்லாரும் வேலை பண்ணாங்களே, வேலை பண்ண என்ன பண்ணாங்க? செங்கலை மேலே தூக்கிட்டு போனாங்க, சிமெண்ட்டை போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு செவத்தெல்லாம் ஏற்றிட்டாங்க. நல்லா பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்டே விடாம, கேப்பே விடாம பண்ணாங்க. யார் பண்ணாங்க? எல்லாரும் பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க? எதை கட்டுறதுக்காக பண்ணாங்க? தெரிலங்க. சும்மா ஒரு பெரிய செவரு கட்டி வச்சுட்டாங்க. 100 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? 30 அடிக்கு ஒரு பெரிய செவரை ஒரே நல்லா கட்டி வச்சுட்டாங்க. 30 அடி செவரை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இல்லையா? ஸோ அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய பக்தி வாழ்க்கையில இந்த ஏன் அப்படின்ற கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எங்க போறோன்னே தெரியாது. அதான் நம்ம அதனாலதான் நம்ம என்ன பண்றது கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது. பக்தியில முன்னேறாம இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், நான் ஏன் பண்றேன் அப்படின்ற விஷயத்த நம்ம யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்முடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இந்த கௌடிய சம்பிரதாயத்துல, அதுவும் கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய, கலியுகத்துல கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய எல்லா பக்தர்களுடைய இறுதி இலக்கு என்னது? பகவானுடைய நாமத்துல ருச்சி வளர்த்து கொண்டு பகவானுடைய நாமத்தை என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நாமும் ருச்சி வளர்த்துக்கணும். ரெண்டே தான். நாம ருச்சி, ஜீவத்வயா அப்படின்னு 2 விஷயம் சொல்லி கொடுக்கிறார் பக்திவினோத் டாக்கூர். 2 விஷயம் தான் ஆசை பண்ணுமா ஒரு பக்தன். எதற்கு? நாமத்துல ருச்சி வளர்த்துக்கணும். 2வது ருச்சி வளர்ந்த என்ன பண்ணுவோம்? அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சிரும். நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இது ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம தினசரி வரோம், ஹரே கிருஷ்ணா வந்து சாண்ட் பண்றோம். பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு? சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி அப்படின்னு இருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு முறை பல்ராம் பிரபுவோட ஒரு வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட போயிருந்தேன். போன இடத்துல அவர் கூட உட்காந்து சாப்பிட்டேன். அவருக்கு பாவக்காய் பிடிக்கும், நிறைய பாவக்காய் சாப்பிடுவார். எனக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது பாவக்காய் இல்லையா, புண்ணிய காயா இருந்தா சாப்பிடலாம். எனிவே அது அவருக்கு அவர் உடம்புக்கு நல்லது, நான் சாப்பிடுவார். பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணாரு? ஏன்னா வேணான்னு சொன்னேன். ஹரிபோல் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு போட்டாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. மாத்திரை முழுங்கிற மாதிரி என்ன பண்றேன்? பாவக்காய் உள்ள போறது, தண்ணி குடிக்கிறது, பாவக்காய் உள்ள போறது, தண்ணி குடிக்கிறது. சீக்கிரம் அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். ஏன்னா சீக்கிரம் கஷ்டமா இருக்கிறது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அது பூரா என்ஜாய் பண்ண, நல்லா பின்னாடி சாப்பிடலாம்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த இலையை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரபுக்கு பாவக்காய் ரெடியா பிடிச்சிருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கரண்டி போடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அப்பா பாவக்காய் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க பாவக்காய் சாப்பிட்டதுனால சந்தோஷமா, பாவக்காய் முடிஞ்சதுனால சந்தோஷமானா முடிஞ்சதுனால தான் சந்தோஷம் இல்லையா? அது போல் நம்முடைய ஜபம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? 1 மாலை, 2 மாலை, 3, 4, 5, 6, 12, 16 முடிஞ்சிருச்சு. மாலையை பக்கத்துல வச்சுட்டு இனிமேல் நாளைக்கு வரைக்கும் இந்த மாலையை பார்க்க வேண்டாம். சாண்ட் ஹரே கிருஷ்ணா, அப்பா அந்த நாளைக்கு ஃபுல்லா பி ஹாப்பி. ஜபம் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சு, ஐயோ முடியலையே, ஜபம் முடியலையே, டென்ஷன். ஜபம் முடிஞ்சிருச்சா? அப்பா ஜபம் முடிஞ்சிருச்சா, டென்ஷனே போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஜபம் அப்படிங்கிற டென்ஷனை குறைக்க போய் ஜபமே என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்மளுக்கு டென்ஷனா மாறிடுச்சு. ஸோ இதோட காரணம் என்ன நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாரு அப்படின்னா 2 எஃபெக்ட் வரணும். என்னது? இந்த மந்திரத்தில் அவனுக்கு சுவை வர ஆரம்பிக்கிறோம். 2வது இந்த மந்திரத்தை இன்னும் சொல்லலாம் அப்படின்னு ஆசை வர ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாலை பண்ணும் போதே மாலை வெளில எடுத்து பார்க்கலாம். சர் இன்னும் முடியலையா, தர் சர் தர் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? 16 மாலை முடிஞ்சிருச்சுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மாலை பண்ணலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோமா என்ன? 16 மாலை இன்னும் முடியலையா, நாம் நவுத்துல போல இருக்கே சாட்சி மாலை எனக்கு சாட்சியே சொல்ல மாட்டேங்க சரியா இல்லையா? 12 மாலை வரும், 14 மாலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஜபத்துல ருச்சி கிடைக்கிறது கிடையாது, நாமத்துல ருச்சி கிடைக்கிறது கிடையாது. நான் உண்மையா இருக்கணும். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஜபம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஜபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மந்திரத்துல என்ன வராது? ருச்சியும் வராது,
இன்னும் சொல்லலாம் அப்படின்ற அதுல டேஸ்டும் வர்றது கிடையாது இல்லையா, ஆர்வம் வர்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நிறைய காரணங்கள் இருக்கு. நாம் புரிஞ்சுக்க வேண்டிய பிராக்டிக்கல் ரீசன்ஸ் பார்க்கலாம். தியரட்டிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. அபராதம், நாம் அபராதம் சொல்லி சொல்றோம் இல்லையா, நிறைய ரீசன் சொல்றாங்க. ஸோ அதனால அதுல நம்மளுடைய தியரட்டிக்கல் ரீசன் நான் பார்த்துருக்கோம். பட் ப்ராக்டிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ராக்டிக்கல் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம 10 அபராதங்களை பத்தி சொல்லுவோம் இல்லையா. 10 அபராதங்கள் ஃபர்ஸ்ட் தினசரி காலில் படிப்போம். பகவானின் நாமத்துக்கு எதிரான 10 அபராதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு மெஷின் மாதிரி கடன் படிச்சிரும். சதா நிந்த நாம்ன பரமம் அபராதம் இதனுதே யதக்யாதிம் யாதம் கதம் உத்ஸஹே தத் விக்கிரகம் சிவ சசி விஷ்ணோரிய குணாமாதி சகலம் தியா பிண்டம் பஷ்ய சகல ஹரிநாம ஹிதகரஹ குரோர் அவக்யா ததார்த்தவாதஹ ஸ்ருதி சாஸ்திர நிந்தனம் இல்லையா. இப்படி ஹரிநாம்னி கல்பனம் இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சொல்லி முடிச்சிடும். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? கடைசியில என்ன சொல்லுவோம்? கடைசியில ஒரு குற்றம் சொல்லுவோம் இல்ல, அது 10 முடிஞ்சிருச்சு. 10 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பாஞ்சாக்கல் சொல்லி முடிச்சிருவோம். இல்ல இல்ல, மேலும் ஒரு குற்றம் சொல்லி சொல்லுவோம். பகவானின் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பது அப்படின்ற சொல்லுவோம். இந்த கவனக்குறைவாக உச்சரிப்பு அப்படிங்கிறத நம்ம கவனக்குறைவா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 10 குற்றத்துக்கும் காரணம் இதுதான். என்னது? கவனக்குறைவா உச்சரிப்பது. அந்த கவனக்குறைவா உச்சரிப்பு அப்படிங்கறத என்ன பண்ற, நம்ம கவனக்குறைவா தான் சொல்லிட்டு இருக்கோம் தினசரி. பக்தி நோட்டாகர் அதான் சொல்றாரு, இந்த எல்லா அபராதத்துக்கும் மூல காரணம் எங்க இருந்து தெரியுமா வருது? இந்த கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு வீட்டுல ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அன்னைக்கு அழகா என்ன பண்றாங்க, குலோப் ஜாமுன் அப்புறம் இது என்ன சொல்ற ரசகுல்லா எல்லாம் பண்ணி ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் தெரியுமா பண்றாரு, ஐபிஎல் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரா. ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க, குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. குலாப் ஜாமுன் வச்சையாமா தெரியலவா, நான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஐயோ, சாதத்தோட பிசைஞ்சு அப்படி அட பாவி, உனக்கு நான் குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணிட்டேன், சாதத்தோட சாப்பிட்டேன். ஸோ உண்மையில குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டான விஷயம் தான். ஆனா அவருக்கு அதோட டேஸ்ட் தெரியல. காரணம் என்னது? கவனம் வேற எங்கேயோ வந்து. சிம்பிள் விஷயம், அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு ஹரிநாமத்தில் ருச்சி வரலன்னா அது காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்னது? கவனமா சொல்ல, அவ்வளவுதான். இந்த உலகத்துல எதுலையுமே ருச்சி எங்க இருக்கும் அப்படின்னா, எப்ப நீங்க கவனமா அதை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுல கண்டிப்பா என்ன இருக்கும், உங்களுக்கு ருச்சி இருக்கும். ருச்சி இல்லாத விஷயமே கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல எல்லாத்திலும் ருச்சி வச்சிருக்காரு பகவான், எல்லாத்திலும் ருச்சி வச்சிருக்காரு. அதை நீங்க எப்ப கவனமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா ருச்சி கிடைச்சே சேரும். நம்முடைய மிகப்பெரிய குற்றம் என்னது? ஃபர்ஸ்ட் கவனம் இல்லாம என்ன பண்றோம், சாண்ட் பண்றோம். நம்ம ஜபம் பண்ணும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில மார்னிங் வாக்கு, செக் பண்றது, இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் அன்னிதான் நடக்கும். ஜன்னல்லாம் சரியா இருக்கா, கதவெல்லாம் சரியா தான் மாட்டி வச்சிருக்காங்களா, இங்க பெயிண்ட் போயிருக்கா இருக்கா இல்லையா, பாத்திரம்லாம் கமுந்து சரியா இருக்கா இல்லையா இல்லையா, வீட்டை ஒரு இதை சுத்தி வருவோம், வீட்டுல இருக்க எல்லா பொருளும் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க இல்லையா. இப்ப வந்து ஆன்லைன் வந்ததுனால என்ன பண்றோம், இப்ப ஆன்லைன்ல எல்லாம் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இருக்கோம். அவர் இருக்காரா இவர் இருக்காரா, வீடியோ ஓப்பன் பண்ணிருக்காங்களா இல்லையா, வீடியோ ஆன் பண்ணி பண்றாங்களா இல்லையா இல்லையா. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, கவனக்குறைவு அப்படிங்கிற முதல் விஷயம் தான் நம்முடைய எல்லா விதமான குற்றத்திற்கும் முக்கியமான காரணம். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் குற்றத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான குற்றம் என்ன அப்படின்னா, இந்த நாமத்தை நாம் சரியா உச்சரிக்காததான் குற்றம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மந்திரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தெளிவா என்ன பண்ணும், சொல்ல தெரியணும். நம்ம என்ன பண்றோம், கவனம் இல்லாதனால மந்திரத்தை என்ன பண்றோம், முழுங்க ஆரம்பிச்சிடும். மந்திரத்தை ஸ்குவாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும், போட்டு பிழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. உங்களுக்கு நான் மறுபடியும் கிண்டல் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும் மந்திரம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஹரே கிருஷ்ண மந்திர வெர்ஷன் இருக்கும். ஒருத்தர் பக்கத்துல போய் நின்று கேளுங்க, இந்த மந்திரமா நான் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், புது மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு புது புது மந்திரத்தை கத்து வச்சுட்டாங்க. புது மந்திரம் சொன்னாலும் பரவாயில்ல, கிருஷ்ணானே சரியா சொல்ல மாட்டேன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ணா இல்ல கிருஷ்ண. ஹரே ராம், அது ராம் கிடையாது, ராம. இல்ல ஹரே ராமு 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 ஹரே ஹரே, அது ராமு கிடையாது, அவர் பேரு ராம. பிரபுபாதர் அப்படி சொன்னாரே, பிரபுபாவுடைய நான் இது கேட்டிருக்கேன். பிரபுபாதர் எத்தனையோ விஷயம் பண்ணியிருக்காரு, நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா.
நமக்கு கொடுத்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணும், ரொம்ப தெளிவா சொல்ல கத்துக்கணும். மந்திரத்தை நம்ம தெளிவா சொல்றதே கிடையாது. மூன்றாவது என்ன அப்படின்னா, மந்திரத்துக்கான ஒரு டியூன் அப்படின்றது இருக்கு, சந்தஸ் இருக்கு இல்லையா? அந்த டியூன் பிரகாரம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமஸான பாட்டு நம்ம தமிழ் பாட்டை எடுத்துக்கலாம். தமிழ் பாட்டு அப்படின்னா டிவோஷன் சாங் எடுத்துக்கலாம். நம்ம சினிமா சாங் போனோம், ஏன்னா கிருஷ்ண பலராம் இருக்காங்க, நம்ம டிவோஷன் சாங் எடுத்துக்கலாம். இப்ப வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இது என்ன பண்ணும், இந்த ராகத்துல தான் பண்ணும். இதை விட்டுட்டு நம்ம புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பாட்டுல இருக்கக்கூடிய டேஸ்ட் என்ன ஆயிடும், போயிடும். சமீபத்துல ஒரு முருகன் பாட்டு இப்ப அப்படிதான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே அப்படின்னு பாட்டு இருக்கு. அதை ஒருத்தங்க அந்த ஒரு அம்மா எப்படி பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பால் இருக்குது, பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் இப்ப ஈஷோ பரிஷத் அப்படிதான் பாட ஆரம்பிச்சிட்டோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இந்த மந்திரம் இப்படி சொல்லணும். இந்த மந்திரம் என்ன பண்ணிட்டோம், இப்ப நம்ம இஷ்டத்துக்கு மாத்திட்டோம். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ண உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ வசிஷ்யதே அப்படி என்ன பண்றோம், இந்த பாட்டை மாத்தி வச்சிட்டோம். இத கேட்டா நமக்கு மந்திரம் சொன்ன எஃபெக்ட் வராது. இத கேட்டா என்னதான் எஃபெக்ட் வரும், ராப் பாட்டு பான எஃபெக்ட் தான் வரும் இல்லையா? ரஜோ குணத்தை தமோ குணத்தை அடிக்கிறது. வாஞ்சா கல்பத்தரோபியஸ்ச கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஒரு பக்தனை பார்த்த உடனே என்ன பண்ணும், இப்படி வாஞ்சா கல்ப சொல்லும். வாஞ்சாஸ் பிரபு, வாஞ்சாஸ் மகாராஜ், இப்ப இப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாஞ்சாஸ் இல்லையா, இப்படிதான் வாஞ்சாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, நாம் பக்திக்கு மாறுவதற்கு பதிலா பக்தி என்ன பண்றோம், நம்ம ரஜோகுணம் தமோகுணம் மாத்திடுறோம். அதை நம்மளுடைய லெவலுக்கு என்ன பண்றோம், இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, பக்தியில இருக்கக்கூடிய டேஸ்டே போயிடும், அதனுடைய உண்மையான ருச்சி மறந்து போயிடும் நம்ம. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ட்ரெடிஷன்ல வருதோ அந்த ட்ரெடிஷன் என்ன பண்ணும், எல்லாரும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணும். ஹரே கிருஷ்ணா மந்திரமா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு ஷீல பிரபுபாதரும் நிறைய பெங்காலி டியூன்ஸ் இருக்கு, நிறைய பிரஜபாசி டியூன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டியூன்ஸ் என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாம். அதை விட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப சினிமா பாட்டு டியூன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, நிறைய உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாலிவுட் சாங் டியூன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பாட பாட என்ன தெரியுமா வரும், மக்களுக்கு என்ன ஞாபகம் தான் வரும், சினிமா பாட்டு தான் ஞாபகம் வரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா. இந்த பாட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு, என்னது, மகாபாரதமா? பூக்கள் இன்னும் நீ இன்னும் அந்த பாட்டுலாம் வரும்போது நீ பிறந்தே இருக்க மாட்டேன். சரி, இந்த பாட்டு புது டியூனு, நான் இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது யாருக்கும் பாடினது கிடையாது. ஆனா இந்த டியூனை யாரும் பாடிடாதீங்க இல்லையா? இது வந்து முதல் இந்தியாவுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு சினிமா படத்துல இருந்து பாடின பாட்டு இல்லையா? ஸோ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய என்ன பண்றாங்கன்னா, சினிமா பாட்டை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு எல்லாரும் கூட நம்ம கூட அதை வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அந்த சந்தஸை விட்டுட்டு பாடணும், அந்த ராகத்தை விட்டுட்டு பாடணும் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன கிடைக்காது, டேஸ்ட் கிடைக்க போறதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ரஜோகுண தமோ குணத்தை இதுல வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். சைவ மீன் குழம்பு அப்படின்னு வச்சு சாப்பிட்றோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு இன்னும் அந்த கான்சியஸ்னஸ்ல மீனை சாப்பிடணும் அப்படின்ற ஆசை போகவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்றோம், சைவ மீனா சாப்பிட்றோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய லோவர் கான்சியஸ்னஸ் என்ன பண்றோம், கொண்டு வந்து இன்னும் அதுல வந்து பக்தியை கலந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதை நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணும், எராடிகேட் பண்ணி ஆகணும், அதுக்கு நிறுத்தி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இது சப்ஸ்டியூஷன் கிடையாது. நம்முடைய பௌதிக ஆசைகளை திருப்தி பண்ணுவதற்கு ஆன்மீகம் ஒரு சப்ஸ்டியூஷன் கிடையாது. ஆன்மீகம் தான், பௌதிகம் ரெண்டும் என்ன பண்ணக்கூடாது, கலக்க தேவையில்லை அப்படிங்கிறதா விஷயம். ஸோ அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதற்கான ஒரு மெத்தட் டியூன் இருக்கு இல்லையா? ரொம்ப கத்தியும் சொல்லக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் சொல்லக்கூடாது. மந்திரம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா முணுமுணுத்தல் அப்படின்னு அர்த்தம். மந்திரம்னா முணுமுணுத்தல், சம்ஸ்கிருதத்துல முணுமுணுத்தல், முணுமுணுக்கணும்னு சொல்லி சொல்றோம்ல. முணுமுணுத்தல் என்ன அர்த்தம்? வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கும், என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல போயிட்டு என்னங்க முணுமுணுப்பு அப்படின்னு கேட்போம்ல, இதான் முணுமுணுத்தல். இல்ல காதுல சொல்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ற, காதுல ரகசியம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி என்ன பண்ணுவோம், ரகசியம் சொல்ற மாதிரி சொல்லும். அது போல இந்த ஜபம் அப்படிங்கிறது என்னது? ரகசியம். கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க? கிருஷ்ணனுடைய காதுல போய் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி மந்திரத்தை என்ன பண்றீங்க? சாஃப்டா சொல்றீங்க. கிருஷ்ணர் கேட்பார். சத்தமா சொல்றது இடம் இருக்கு, அது கீர்த்தன் இருக்கு இல்லையா? அங்க போய் ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ணன் கிளம்பி ஓடிய போயிருவார் இல்லையா? அதனால மந்திரம் சொல்லும் போது உங்க காது கேட்கிற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க காதல் ரகசியம் சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க, மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணுங்க. இது நம்ம செய்ய வேண்டிய மூன்றாவது மிக முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திரம் சொல்லும் போது. என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்வதற்கான ஒரு மூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மந்திரத்தை எந்த மனோபாவத்துல சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன இருக்கு, ஒவ்வொரு மனோபாவம் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷமா பாடக்கூடிய பாட்டை சந்தோஷமா பாடணும், ரொம்ப துக்கமா பாடக்கூடிய பாட்டை துக்கமா பாடணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வந்து இறந்த நாள் இல்லையா, டிஸ்அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? ஜெய் அனிலோ பிரேமதான கருணா பிரச்சூர் இல்லையா? இந்த பாட்டு வைஷ்ணவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல பாடக்கூடாது. ஜெயானிலோ பிரேமதானா கருணா பிரச்சூர். இப்படி என்ன பண்ணும், ரொம்ப லோ டியூன்ல இந்த மாதிரி பாடணும். இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷமா பாடுறேன்னு சொல்லிட்டு இது நம்ம வேற மாதிரி பாடிடக்கூடாது இல்லையா? ஏ ஜெயா நிலோ பிரேம தனா கருணா பிரச்சோர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. பாடினோம் அப்படின்னா ஆச்சாரியன் நினைப்பாரு, ஏன்டா நான் போன வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்னு நினைப்பாரு இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணும், அந்தந்த மூடுக்கு தகுந்தார் போல பாடினாதான் உள்ள என்ன ஆகும், அந்த எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே போல ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மூடு இருக்கு. என்ன மூடு தெரியுமா? ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவுக்காக எப்படி அலறானோ அப்படி. ஸ்ரீல பிரபுபாதர் இதை வந்து அடிக்கடி சொல்லுவார். சாண்டிங் ஷுட் பி ஜஸ்ட் லைக் அ கிரை ஆஃப் அ பேபி ஃபார் இட்ஸ் மதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு அம்மாவுக்காக ஒரு குழந்தை அழுக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்படின்னு அழுது அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி குழந்தை சும்மா அனத்திட்டு இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், வீல்ல கத்த ஆரம்பிக்கும். அப்ப அம்மா ஐயோ கண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லி தூக்கி பிடிச்சிப்பாங்க இல்லையா? அது போல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம கவனம் இல்லாம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம சொல்லிட்டு இருந்தேன்னா கிருஷ்ணர் பாப்பார், சரி இவனு டைம் இருக்கு போல இருக்கு, இன்னும் வரதுக்கு இவருக்கு இங்கேயே சந்தோஷமா இருப்பார் போல இருக்கு, இந்த ஆத்மா இங்கேயே இன்னும் நிறைய பிறவி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருவார். நம்ம இப்ப கிருஷ்ணர் கேட்ட, கிருஷ்ணா எனக்கு இந்த மந்திரத்தை தவிர வேற கதி கிடையாது அப்படின்ற முழு சரணாகதியோட என்ன பண்றோம், கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு பகவானிடம் பிரார்த்தனை ரூபத்துல என்ன பண்றோம், பிரார்த்தனை ரூபத்துல என்ன பண்ணும் அப்படின்னா பகவான் கிட்ட இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரத்தினுடைய எஃபெக்ட் அப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க 100 வருஷம் சொல்லலாம், 1000 வருஷம் சொல்லலாம், 10,000 பிறவிகள் சொல்லலாம், இந்த மந்திரத்தினால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போறது கிடையாது. ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாரும் சொல்றோமா? யாரெல்லாம் சொல்றோம்? எல்லாரும் சொல்றோம் இல்லையா? எப்படி சொல்றோம்? எல்லாரும் தினசரி சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொல்றோம்? அங்கதான் கொஸ்டின். இது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டுகிட்டு என்ன பண்ணும், இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ இதனால ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒரு எளிமையான வழி கொடுத்திருக்காரு. நீங்க வழியை தேடி போக வேண்டாம், மந்திரத்தை நான் எப்படி கான்சென்ட்ரேட்டா பண்றது அப்படின்ட்டு வழி தேடி போக வேண்டாம், வழியும் கொடுத்திருக்கார். என்ன வழி தெரியுமா? ஒரே ஒரு வழிதான். கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா கேக்குறீங்களா? இந்த மந்திரத்தை கவனமா சொல்றதுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கு. என்ன வழிமுறை அப்படின்னா, பக்தர்களோட உட்காந்து என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும். அவங்கவுங்க வீட்டுல உட்காந்துட்டு தனியா உட்காந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரவே வராது. ஸோ அதனால நம்ம வேணா இந்த ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து
காலையில மங்களாரத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணலாம், பக்தர்கள் வந்து உட்காந்து சின்ன சின்ன குரூப்பா என்ன பண்ணலாம், உட்காந்து ஒரு 4 பேரா உட்காந்து என்ன பண்ணலாம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணலாம், சாண்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு நமக்கு ஜபம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்ல நான் சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போறோமா, போறோம். எப்பெல்லாம் போறீங்க, வாரம் வாரம் போறோம். எதுக்காக போறோம், சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். போனா பலராம் பிரபு பிடிக்கும், போனா எனக்கு பிடிச்சிருக்கு, போனா கொஞ்சம் அமைதியா இருக்கு, வாழ்க்கை கொஞ்சம் அமைதி கிடைச்சிருக்கு இல்லையா, அப்படி நினைச்சு போறோம் அப்படின்னா அது வந்துட்டு போலாம். பட் நம்முடைய இலக்கு என்னவா இருக்கு, கிருஷ்ணர் தான் நம்முடைய இலக்கு, இந்த மந்திர ஜபம் மந்திர ருச்சி தான் நம்ம இலக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முயற்சி பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்னது, பக்தரோட சேர்ந்து என்ன பண்ணும், சாண்ட் பண்ணும். எல்லா இஸ்கான் டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சண்டே ஃபீஸ்ட் அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பா வந்துருவாங்க, யாரும் விடவே மாட்டாங்க. எப்ப சண்டே வரும், எப்ப கோயிலுக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மூடை என்ன பண்ணும், மறுபடியும் நம்ம எல்லாரும் கொண்டு வர முயற்சி பண்ணும். ஸோ இங்க நம்ம கோயில்ல குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 60 தீட்சை வாங்கின பக்தர்கள் இருக்காங்க பிரபுஸ்ல. அதே போல மாதாஜிலும் கண்டிப்பா இருப்பாங்க, எப்படி ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஸோ நம்முடைய மனசு எப்படி இருக்கும்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் என்ன பண்ணும், கண்டிப்பா கோயிலுக்கு போய் பக்தர்களோட கீர்த்தனம் செஞ்சுட்டு, பக்தர்களோட சேர்ந்து ஜபம் பண்ணி, பக்தர்களோட உபன்யாசம் கேட்டு, பக்தர்களோட சேவை செஞ்சு, பக்தர்களோட சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையை வளர்த்துக்கணும். எப்ப வேணா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஸோ அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், எல்லாரும் காலையில சண்டே நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் லீவு தான். சண்டே ஒரு நாள் என்ன பண்ணுங்க, எல்லாரும் காலையில மங்களாரத்தி கோயிலுக்கு வர முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், எல்லாரும் இங்கேயே உட்காந்து ஒரு நாள் என்ன பண்ணலாம், சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். தனித்தனி சின்ன சின்ன குரூப்பா உட்காந்து சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து குரு பூஜை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து உபன்யாசம் அட்டன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பிரசாதம் சாப்பிடலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம், இந்த ஒரு பயிற்சியை நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம்.